தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகரை வலம் வந்தவர் தான் நடிகர் விக்ரம். ஹார்ட் ஒர்க்கு அந்த மனுஷனை இப்போ வரைக்கும் உதாரணம் சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பல ஃபெயிலியர், சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் தன்னுடைய கடுமையான உழைப்புனால போராடி அந்த நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்த மனுஷன். டெடிகேஷனில் அவரை அடிச்சிக்கவே முடியாது. சில பசங்கள், அதாவது சில நடிகர்களுக்கு பசங்க இருக்கும். அந்த பசங்களால் சில நடிகர்களுக்கு பெருமை கிடைக்கும். இப்போ சின்னி ஜெயந்தோட பையன் ஐஏஎஸ், அதனால அந்த மனுஷனுக்கு பெருமை. தலைவாசல் விஜயோட பையனாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு நடிகர் மாதவனோட பையனாக இருக்கட்டும், இது மாதிரி இவங்களால பசங்களுக்கு பெருமை. இவ்வளவு ஏங்க, தளபதி விஜயோட பையன் சஞ்சய்னாலேயே அந்த மனுஷனுக்கு பெருமை தான். ஆனால் அவர் பண்ணுற காரியத்தினால அந்த குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சல் தான். அது இன்னொரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம விக்ரம் இருக்கார்ல. நீங்கள் இந்த சேது படம் பார்த்துருப்பீங்க. அந்த சேது படத்தில் மனுஷன் ஒரு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணியிருப்பார். டக்குன்னு அந்த கேரக்டர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், ஏண்டி சாவடிக்கிற அப்படின்னு. அந்த அபிதா குச்சலாம்பட்டை பேசும்போது டக்குன்னு மாறி மாறி இது பண்ணுவார். நம்ம அந்நியன் படம்னு வச்சுக்கோங்களேன், அதில் திடீர்னு அம்பியாக இருப்பார், திடீர்னு ரெமோவாக இருப்பார், இப்படி மாறி மாறி வருவார் பார்த்தீங்களா. அது மாதிரியான ஒரு விஷயத்த ரியல் லைஃப்பில் அவரோட பையன் நடிகை அனுபமா பரமேஸ்வரன்ட்ட பண்ணியிருக்கார். 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் சமீபத்தில் அனுபமா இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை போட்டுட்டு, நான் சும்மா ஏதோ போஸ்ட் போட்டு கேப்ஷன் போட்டு எல்லாருடைய அட்டென்ஷனை திரும்பணுங்கிறக்காக நான் பண்ணல. 2 வருஷமாக நான் நரக வேதனையை அனுபவித்தேன். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. பெல்ட்டை கழட்டி அடிக்கக்கூடிய சைக்கோத்தனமான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட நான் ட்ராவல் பண்ணேன். அதுக்குள்ளே இருந்து இப்போ தான் நான் மீண்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் பற்றி அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காங்க. அதை கேட்கும்போது நமக்கே பார்த்தோன்னா தலை சுற்றுது. ரொம்ப சைலண்ட்டாக பார்த்தோன்னா இருக்கக்கூடிய துருவ் விக்ரம் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காருங்க. அந்த ஏகப்பட்ட வேலைகள்னால இவங்க மன ரீதியாக ஒரு 2 வருஷம் பாதிக்கப்பட்டு, அதனால நிறைய பட வாய்ப்புகள் இழந்து, அதுக்குள்ளே இருந்து என்னால் போராடி வெளியே வர முடியாமல் இருந்தேன். ஒரு வழியாக இப்போ தான் நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தை பார்த்தோன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமும் அதுக்கு பேர் கூட பார்த்தோன்னா ஏதோ ஒன்று சொன்னாங்க, நார்சிஸ்டிக் அப்யூஸ். அதாவது நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயம். அதை துருவ் மூலியமாக நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.